விஜயோட கடைசி படம் ஜனநாயகன். அதை யாரும் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா வெளியில வரல. விஜயோட ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம். எவ்வளவு பேர் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க? அந்த படத்துல கதை என்ன அப்படின்னா, அப்பா அம்மா அதாவது ராதாரவி ஸ்ரீவித்யா இருப்பாங்க. அதுல ராதாரவி ஸ்ரீவித்யாவை வீட்டில் வச்சுக்கிட்டு வெளியில இன்னொரு ஆள் கூட வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பார். அதுதான் அந்த படத்தோட கதை. அத அந்த பையன் விஜய் இருக்காப்புல இல்ல, அவரு அவங்க அப்பா பண்ற அநியாயத்தை அடிச்சு கேட்டு அம்மாவுக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பார். அதுல ஒரு டைலாக் ஒன்று உண்டு. 5 வயசுல நீ அம்மாவை அடிச்ச, அப்ப அதை பார்த்து நான் அழுத. 10 வயசுல நீ எங்க அம்மாவை அடிச்ச, அப்ப அதை பார்த்து நான் துடிச்சேன். இப்ப எனக்கு 20 வயசு. என் அம்மா மேல ஏதாச்சும் ஒரு அடி பட்டுச்சு, உன்னை நான் திருப்பி அடிப்பேன். அதாவது அந்த படத்துல துரோகம் பண்ணக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டிக்கு புருஷனோ, புருஷனுக்கு பொண்டாட்டியோ துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா பையன் வந்து நின்று கேட்பான் அப்படின்றது தான் அந்த படத்தோட சாராம்சம். இப்போ அதே சிச்சுவேஷன்ல தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜேசன் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் கேள்வி. அதாவது அவர் இந்த வேலையை பார்ப்பார். ஏன்னா இவ்வளவு தூரம் அவருக்கு மறந்து போயிருக்கும். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சது இல்லையா, அதனால அந்த பாலிசியெல்லாம் மேபி சேஞ்ச் ஆகி புதுசாக ஒரு பாலிசியை கூட கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய கூத்துனா, தலைக்கு ரொம்ப தில் அதிகம். தலை இப்போ அந்த மகளிருக்கான அந்த மகளிர் தினத்தை ஒட்டி மகளிருக்கான அந்த ஸ்பெஷல் அறிவிப்புகளை திட்டங்களை கொண்டாந்து நான் தான் காப்பாற்ற போறேன், தமிழ்நாட்டில் பொண்ணுங்களோட உரிமையை நிலநாட்டுறதுக்கு என்னை தவிர ஆள் இல்லைன்னு இருக்காப்புல. அதைத்தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் கூத்தடி கூப்பி. யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் இருக்கலாம் சார். விருப்பப்பட்டவங்க கூட இருக்கலாம். கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுல யாரும் தலையிட முடியாது, தலையிடவும் கூடாது. இப்ப விஜயோட இந்த விஷயம் ஏன் இவ்வளவு தூரம் பெருசா இருக்குது? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே முதல்ல அதை யார் வந்து வெளியில விட்டான்னு தெரியல. கண்டிப்பா சங்கீதா வெளியில விட்டுருக்க மாட்டாங்க. வேற எவனோ சங்கீதா இல்லைன்னா ஆப்போசிட்ல இருக்க ஆள் தான் வந்து அதை வெளியில விட்டுருக்கலாம். அந்த பெட்டிஷன் போட்டாங்க இல்லைங்களா, அந்த பெட்டிஷன் போட்ட டைம்ல இருந்து சங்கீதா மேல அவங்க எவ்வளவு தூரம் வன்மத்தை கக்குனாங்க, என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுனாங்க. கிட்டத்தட்ட விக்டிம ஒரு அக்யூஸா ஆக்கி உட்கார வச்சிருக்காங்க. அவங்க மேல வந்து இல்லாத பொல்லாதன்னு சொல்லி இதை பார்த்துட்டு ஆக்சுவலி அந்த பெட்டிஷன்லயே சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட தனிப்பட்ட விஷயத்த பேசாதீங்க, ரெஸ்பெக்ட். ஆனா அந்த தனிப்பட்ட விஷயத்தை எவன் தோண்டி தோண்டி எடுத்து போறான்றது ஒண்ணு இருக்குல்ல. அவங்க சொன்ன மாதிரியே நியாயமா நீங்க ஒரு கட்சி தலைவரால வேண்டாம், நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டத்தை லீட் பண்ணக்கூடிய ஆளால வேண்டாம், ஒரு சாதாரண மனுஷனா, பெரிய செலிபிரிட்டி, அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி மேனு, இத்தனை வருஷமா உங்க கூட வாழ்ந்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா உங்க கூட வாழ்ந்துருக்காங்கல்ல, அந்த வாழ்ந்ததுக்கு ஒரு சின்ன மரியாதை கொடுத்து தயவு செய்து யாரும் என்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் என் மேல பாசம் வச்சிருக்கவங்க யாரும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி முக்கியமா சங்கீதாவை பத்தி அவதூறா பேசாதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு பேசிக்கா இருக்கிற எல்லாரும் சார், ஒரு வருஷம் வாழ்ந்தவங்க கூடயே வந்து உட்கார்ந்துருக்கப்ப அவங்களை ஏதாச்சும் எவனாச்சும் ஒருத்தர் 3வது மனுஷன் பேசினாலும் அதை எப்படி சார் தாங்க முடியும்? இத்தனை வருஷமா வாழ்ந்துருக்காங்க, குடும்பம் நடத்திருக்காங்க, பிள்ளைய பார்த்துருக்காங்க, வளர்த்துருக்காங்க, உங்க கூட எல்லா அந்த ஸ்டேஜையும் கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களா எவனோ என்னென்னமோ பேசுறான், அதை பார்த்து ரசிச்சு வேடிக்கை பார்த்து ஒரு சின்ன அறிவிப்பு சார். நீங்க சொன்ன கேட்க மாட்டாங்களா? இல்லை உங்க பேச்சுக்கு உங்க வார்த்தைக்கு மரியாதை இல்லையா? இந்த ராமராஜன் ஒருத்தர் இருப்பார், அதை கண்ணை வெறிக்கிற மாதிரி வந்து எவனாச்சும் ஒருத்தன் கலர்ல சட்டை போட்டு வந்தான்னா அவனை ராமராஜன் நாம்பாங்க. அந்த ராமராஜனும் நளினியும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அந்த 80s அந்த 87 வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு 13 வருஷம் கழிச்சு 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 2000 டைவர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன். டைவர்ஸ் ஆகுறப்ப கோர்ட்டுக்கு முன்னாடி எல்லா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு பத்திரிகைக்காரங்களா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் உள்ள வர்றார். உள்ள போறப்ப, சார் ஏன் சார் டைவர்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு நளினிக்கு என்ன பிரச்சனை, நளினிக்கிட்ட ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத கேட்கிறார். அதுக்கு ராமராஜன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சார் சூப்பர் ஸ்டாரா இருந்தவர், கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரா இருந்தவர், நல்லா தெரிஞ்சங்க. இந்த அளவுக்கு எப்படி வந்து ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ராமராஜன் மேல வெறி பிடிச்சவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அவர் என்ன சொன்னாரு,
நளினி என்னோட ஒய்ஃப், அவங்க என்னோட அது அவங்களுக்கு எனக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒரு விஷயம். அவங்கள பற்றி நான் தப்பாகவும் பேசக்கூடாது, வேற யாரும் தப்பாக பேசுறதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் வந்து எதையும் எடுத்தும் கொடுக்கக்கூடாது. அது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம். உள்ளே போயிட்டார், டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறாங்க, இப்போ அவர் பொண்டாட்டியில் இல்லை, என்ன வேணாலும் பேசுகிறாரு, உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த சமயத்தில் இப்போயாவது சொல்லுங்கள் சார், என்ன சார் பிரச்சனை, நளினிக்கிட்ட என்ன பிரச்சனை, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், அவங்க இப்போ என் பொண்டாட்டி கிடையாது, யாரோ ஒருத்தரை பற்றி நான் எப்படி தப்பாக பேச முடியும். எவ்வளவு கண்ணியமாக கடந்து போயிருக்காங்க. யாருக்கு எந்த சான்ஸும் கொடுத்தது இல்லை சார். பிரச்சனையே எங்களுக்குள்ள அதுதான். இத்தனையும் அவங்க டைவோர்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் அவர் உண்மையை சொல்லியிருக்காப்புல. அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு நாடக கலைஞர். அவங்க அப்பா நாடக கலைஞர் இருக்கப்போ பொண்ணு பார்க்க போனப்போ அந்த பொண்ணு, அதான் அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்சி போச்சு. அவங்க அம்மா வந்து சத்தியம் கேட்டிருக்கா, நீ நடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. பிடிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை விட்டுவிட்டு அவர் என்னென்னமோ வேலையை பண்ணி காப்பாற்றிருக்கிறார். அதே மாதிரி நளினி அம்மா அப்போ அவங்க கல்யாணம் பண்ணுறப்போ அவங்க நடிகை, கல்யாணம் பண்ண போகிறப்ப அதே மாதிரி ராமராஜனையும் கேட்டிருக்காரு, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாது. அவங்களும் ஓகேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடிக்கணுன்ற ஒரு நினப்பு, அந்த ஒரு மனக்கசப்பு, அவ்வளவுதான். அதனால தான். மற்றபடி இவங்களை சீட் பண்ணுறதோ, அவங்க இவங்களை சீட் பண்ணுறதோ, இல்லை அவங்க இவங்களை டாமினேட் பண்ணுறதோ, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு காரணமும் அவங்களுக்குள்ள கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பிரிந்து இன்னமும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சார். இவங்க 2 பசங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் கல்யாணத்துலேயே ராமராஜன் கூட இன்னைய வரைக்கும் போயிட்டு நளினிக்கிட்ட பற்றி ராமராஜனை பற்றி நளினிக்கிட்டே போய் கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் வாயை திறக்க மாட்டான் எந்த இடத்துலையும். இப்போ நீ அம்மையா அங்கே போவானே ஜிவி பிரகாஷ் சைந்தவி 2 பேரும் ஒரே மேடையில் ஒன்றா உட்காந்து இவர் மியூசிக் ப்ளே பண்ண, அவங்க பாட, 2 பேரும் சேர்ந்து பாட, கீழேருந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் யாராச்சும் தப்பாக சொல்லுவாங்களான்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு இருக்க அந்த மெச்சூரிட்டி. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், நாங்கள் 2 பேரும் ப்ரொஃபஷனல்ஸுங்க, அவரும் சிங்கரு நானும் சிங்கரு, 2 பேரும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாடுறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்குன்ற அவசியம்லாம் கிடையாது. 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனலாக சேர்ந்தவங்க இருந்தால் மட்டும் போதும். எனக்கு அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எந்த இடத்துலையுமே யாரையுமே இது வரைக்கும் விட்டா கொடுக்காம இருந்தவங்க சார். இவ்வளோ பெரிய மனுஷங்கிட்டேருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஐயா, இப்போ இவரை ஒரு நடிகராக இருந்தாலுமே இந்த பேச்சு வந்திருக்கு, நல்லா தெரிஞ்சேங்க. ஏன்னா அவரை ஃபாலோ பண்ண, டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறதும் தப்பே கிடையாது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது எந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுதுன்றது தான் பிரச்சனை. இவங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போகிறாங்க தெரியுமா? இது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி இருக்கிறது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். எது, பொண்டாட்டியை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் இன்னொருத்தி கூட பேட்ச் ஆஃப் பண்ணுறதா? அதைத்தான் சொல்லிடுங்க. இப்போ இவர் ஏன், நல்லா தெரிஞ்சுங்க, இவர் ஏன் இந்த வேலையை பார்த்தாரு? இவருக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த சூழ்நிலையில இப்படி நம்ம போனோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும், நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணும், நம்மளுடைய பொலிட்டிக்கல் லைஃபுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் திங்கா இது இருக்கும் அப்படின்றது அவர் தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் ஏன் அவர் பண்ணாரு? அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்ன, என்னைய கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிட்டு, உன்னைய கஷ்டப்படுத்த மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு நோக்கம் சார். சிம்பிள். அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னை எது ரொம்ப மோஸ்டாக ஹர்ட் பண்ணுச்சுன்னா, இவர் வெளியில சுத்துறதும், அப்படி வெளியில சுத்துறத வெளிப்படையா வெளியில சொல்றதும், அந்த போஸ்ட்டுக்கு அனுமதிக்கிறாங்கல்ல, அதுதான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. அந்த விஷயம் தானே உன்னை ஹர்ட் பண்ணுச்சு. அதை வச்சு எப்படி உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. அதுதான் இவங்களை பத்தியோ அவருக்கு பின்னாடி இருக்க அந்த ரசிகர்களை பத்தியோ தொண்டர்களை பத்தியோ நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட்டிருக்க வேண்டாம் சார். ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்குது இல்லை, உங்க ரத்தத்திலேருந்து வந்தவங்க தானே. ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஜேசன் அண்ட் திவ்யா. அவங்க 2 பேரோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா சார்? சார், வீட்டில் இருக்கவனை பத்தியே எந்த கவலையும் படாதவனை பத்தி நாட்டை எப்படி சார் ஒப்படைக்க முடியும்? அவன் என்ன கஷ்டப்படுறான், என்ன கோ த்ரூ பண்றான், அவன் சூழ்நிலை என்ன, பிரச்சனை நமக்கு, நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளை என்ன பண்ணுச்சு, எதை பத்தியுமே யோசிக்காம என்னோட விஷயம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவன்ட்ட எப்படி பொது வாழ்க்கையில எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து கொடுத்துட முடியுன்ற? பொது வாழ்க்கையில ஒருத்தன் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் யோசிங்க. அதாவது இப்போ இந்த மகளிர் மாநாடு நடத்துறாங்க, மகளிர் இது அந்த புதுசா திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் ஓகே. வீட்டில் இருக்க பொண்ணுக்கு உரிமை கொடுக்க முடியல,
பொண்டாட்டி புள்ள கூட இருக்க முடியல. நீ எல்லாம் என்னத்த மகளிர் இதுக்கு நீ வெளியில இருக்கிறவங்களை பத்தி என்னத்தை நீ கிழிச்சிட போற? கேட்பாங்க எல்லாம் மாட்டேன். அந்த கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு சார். ஏன்? இதுதான் பிரச்சனையாவே இருக்கு. இது எப்படி இவரை நம்பி நம்ம போக முடியும்? ஆனா அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. யோசிச்சு பாரு, அங்க இருக்கிறவ வீட்டுல இருக்கிற ஒரு 2 பேரை கண்ணீரை துடைக்க முடியல. நீ எல்லாம் வெளியில வந்து இத்தனை பேரை வந்து எப்படி சமாளிக்க போற? உன்னை நம்பி எப்படி வந்து ஓட்டு போட? கொஞ்சம் யோசிச்சு பாரு சார். அவருக்கு வக்காலத்து வாங்கினவங்கள அவங்களால இதுக்கு மேல வாங்க முடியல. அவங்களுக்கு மூச்சு வாங்குது. இதுக்கு மேல எப்படி இதுக்கு முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாம அவன் திரும்பிட்டான். இன்னும் சொல்ல போனா திருந்திட்டான். ஏன்? ஆனா இன்னமும் சில பேர் இறங்கி ஏன் என்ன தப்பு பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாதா? ஊரே சிரிக்குது சார். இவங்க மகளிருக்கான அந்த ஸ்பெஷல் அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர போறோம். எங்க ஆட்சியில மகளிர்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க, அவங்க உரிமையை நிலநாட்ட போறோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்டியாப்பா. அந்த அம்மா இப்போ கோர்ட்டுக்கு போய் கேட்குது, நான் லண்டன் சிட்டிசன், எனக்கு அங்கே குடியுரிமை இருக்கு, எனக்கு சென்னையில் வீடு இல்லை, நான் இங்கேயும் இந்த விவாகரத்துக்காக நான் இங்கே வர்றேன், எனக்கு வீட்டில் தங்கறதுக்கு இடம் வாங்கி கொடுன்னு கோர்ட்டில் கேட்க வேண்டியதாக இருக்கு. உங்ககிட்ட சண்டை போட்டு இதில் அவர் வேற மிரட்டாராம், விவாகரத்து கேஸ் நீ வாபஸ் வாங்கல, இல்லை வேற எதுவும் பண்ணலை, என்னை டேமேஜ் பண்ண மாதிரி பண்ணல, உன்னை வீட்டில் இருக்க விட மாட்டேன். நீ எங்கே இதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க விட்ட? நீ இருக்க விட மாட்டேன்றதுனால விவாகரத்தை வாங்குற. இது கோர்ட்டுக்கு போய் நிற்கிறா சார். இந்த நேரத்தில் தான் வீட்டுக்குள்ள இருக்கான இவ்வளவு சித்திரவதை பண்றீங்க, உன்னை எப்படி வெளியில வீட்டுக்குள்ள ஓட்ட வெளியில ஓட்ட? அவ்வளவுதான். ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னா அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் உரிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேப்பபிலிட்டி சார். ஒரு 5 பேரை சமாளிச்சு உன்னால ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. 5.5 கோடி பேர் இருக்கிற நாட்டை எப்படி நீ சமாளிப்ப? எப்படி நீ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவ? யாரு பண்ணுவா? உனக்கு அந்த கெப்பாசிட்டி முதல்ல இருக்குதா? அதான் நம்ம பேசலாம். இப்ப கேட்பாங்க சில பேர், ஏப்பா வேற யாரும் இதெல்லாம் பண்ணலையா, வேற யாரும் இந்த மாதிரிலாம் செய்யலையா கேட்பாங்க. நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க எவனும் தான் குடும்பத்தை விட்டு விட்டு இந்த வேலையை பார்க்கல. அவ்வளவுதான் சார். அதனால அவங்களை நோக்கி யாரும் கேள்வி கேட்க முடியல. அவங்க குடும்பத்தை உயிரா நினைச்சாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவங்கள விட்டு கொடுக்காம இருந்தாங்க. அதுதான் விஷயம். யாரும் போயிட்டு அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, அடக்குனாங்க, காசை புடுங்கிக்கிட்டாங்க, வெளியில விட மாட்டேன்ட்டாங்க, மொத்த சுதந்திரமும் குழி தோண்டி போதிச்சிட்டாங்க. இப்படி யாராச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அது ஓகே, அப்ப கம்பேர் பண்ணலாம். வீட்டில் இருக்கவனே அதான் எனக்கு என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், வேற எதை பத்தி பத்த புள்ளைய பத்தி கவலைப்பட முடியல. அப்புறம் இவங்க எந்த லிஸ்ட்ல கொண்டாந்து சேர்க்கிறது? இதுக்கப்புறம் அதை இப்பயும் சில பேர் இருக்காங்க, எது நடந்தாலும் நாங்க எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுறோம். அது ஓன் தலையெழுத்து. அதை புரிய வைக்கிறது வேலை கிடையாது. அவரே தெள்ள தெளிவா அவரை பத்தி வெளியில அவரே போட்டு உரஸ்டாப்ல, யாரும் போயிட்டு புலனாய்வு பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்கல. எவனை நினைச்சு எனக்கு கவலை கிடையாது, என் வீட்டை நினைச்சு கவலை கிடையாது, என் ரசிகர்களை நினைச்சு கவலை கிடையாது, என் கட்சியை நினைச்சு கவலை கிடையாது, என் தொண்டர் நினைச்சு கவலை கிடையாது. எனக்கு என்னை பத்தி மட்டும்தான் கவலை. அதைத்தான் அவர் நிரூபிச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் அவர் பின்னாடி போறவங்க தாராளமா போ. நன்றி.